ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. வாங்க பாக்கலாம். சத்தம் கேக்குது. சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயோ, பச்சை குழந்தை இப்பதான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க போல இருக்கு. போங்க, போய் அந்த பக்கம் பாருங்க. ஏதோ குழந்தை அழகிற சத்தம் கேட்டுச்சே. டாக்டர், குழந்தைய நிராதரவா விட்டுட்டு போயிட்டா ஒருத்தி, இப்படியும் ஒரு தாயா? நோ ரோசி, தாம் பெத்த குழந்தைய இப்படி நிராதரவா விட்டுட்டு போயிருக்கணும்னா அந்த தாய் ஏதோ மன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறா. மனசை கல்லாக்கிக்கிட்டு மாதா காலடியில விட்டுட்டு போயிருக்கிறா. கலங்கப்பட்டவளா இருந்தா ஏதோ சாக்கடையிலயோ குப்பை தொட்டியிலோ தான் வீசி இருப்பா. ரோசி, உன்னால எப்பவுமே நோயாளுடைய வேதனையைத்தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஒரு தாய்மையினுடைய தவிப்பு புரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் எ சிஸ்டர், நாட் எ மதர். சாரி டாக்டர், இப்ப இந்த குழந்தை என்ன செய்யறது? மரத்து போன மனசுக்கு துளித்து வர நம்பிக்கை தான் குழந்தை. கொஞ்ச நாள் நம்ம ஆஸ்பத்திரியில வளர்ப்போம். விவரம் தெரியறப்போ அதை நம்ம ஆசிரமத்துல சேர்த்துருவோம். உன் பேரு என்னமா சொன்னேன்? சீதா. சீதா, நீ சொன்ன உன் சோக கதையை கேட்ட பிறகு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. ஆனா அனுதாபப்பட முடியுதே தவிர ஆதரவு தர முடியலையம்மா. இங்க உனக்கு தர்ற மாதிரி எந்த வேலையும் காலி இல்லம்மா. டாக்டர், நீங்களும் இப்படி சொல்லிட்டா எனக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்ல. எப்படியாவது வாழணும்னு துடிக்கிறத தவிர எப்படியும் வாழணும்னு நினைக்கல. அதனாலதான் இந்த போராட்டம். எனக்கு சம்பளம் கூட வேண்டாம் டாக்டர். இந்த சரணாலயத்துல நான் ஒரு சிறகுடிந்த பறவையா அடைக்கல போக கூட இடமில்ல டாக்டர். நோனோ, அழாதம்மா. ஆண்டவனுடைய படைப்புல அழுகைக்கு இடமே இல்லை. இங்க தரவு இருக்கிற வேலைதான் காலி இருக்கு. அத போய் ஒன்ன எந்த வேலும் நான் சந்தோஷமா செய்வேன் டாக்டர். ஏண்டா பழற? அழாத அழாத. இங்க பாரு, இங்க பாரு. குழந்தைய என்கிட்ட கொடுங்க சிஸ்டர். என்கிட்டயே அழுது நிப்பாட்டல, உங்ககிட்டயே அருவால கொடுங்க. பாத்து மெதுவா. மகத்துவமிக்க இறைவா, தூய ஆவியின் வல்லமையை பெற்று உமது திருவுளத்தை பிரமாணிக்க கூடியரோடு ஒட்டி அதற்கேற்ப நன்னடத்தை உள்ளவர்களாக ஆகுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் அதிசயத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் நின் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் மன்றாடுகிறோம். ஆமென். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கவனக்குறைவினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை லட்சிய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் ஜான். இந்த ஆஸ்பத்திரியில குட்டி டாக்டர். நீங்க யாரு? இங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? நான் ஏதாவது உதவ உங்களுக்கு? ஐ சி. டாக்டர் ஜோசப் இப்ப எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க அந்த டப்பாவை கொஞ்சம் தந்து கொடுக்க முடியுமா? ரொம்ப பசிக்குது. 2 பிஸ்கட் சாப்பிட்டா நல்லா தெம்பா உங்களை கவனிக்க முடியும். ஷூர். நீ ரொம்ப வாலா இருப்ப போல இருக்க. நீங்க ரொம்ப பயந்தாங்கோலியா இருப்பீங்க போல இருக்க. சரி வாங்க ஜோசப் சாரை காட்டுறேன். எஸ் சார். வாங்க. கமிங் சார். டாக்டர் சார் இங்க தான் ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு. வாங்க. எஸ் சார். யாரு? இவர் பேர் அப்துல். பெரிய பயங்கரவாதியா. யாரையோ கொலை பண்ணிட்டு தப்பிச்சு வரப்ப போலீஸ் சுட்டதுல கால்ல குண்டு பாஞ்சிருச்சான். வைத்தியம் பண்ணி பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதனால தான் போலீஸ் மாமா பக்கத்திலே இருக்காரு. ஓஹோ. எல்லாரும் பயப்படுற மாதிரி இவர் எனக்கு பயமா தெரியல. இவரோட அவர்தான் டேஞ்சரான ஆசாமி. ஏடா எச்சு மாகட்ட ஜானு எங்கடா போயிட்டா ரோசி பால் கொடுக்காம? ஏய் ஆஸ்பத்திரி ஆடாது பைத்தியமா? சரியான தொண்டொழுப்பு கேஸ். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியம் ஆகிட்டு இருக்கு. இவரு பேஷண்ட் இல்ல, டேலண்ட். இங்கேயே குத்துறமா இருக்காரு. நானும் எல்லா சிஸ்டர்ட்டி சொல்லி பார்த்துட்டேன். யாரும் மருந்து மாத்தி தர மாட்டேங்கிறாங்க. அட ஒரு டிக்கெட் தந்தா கூட சீக்கிரமா பெட் காலி ஆகும். ஏடா என்னடா காலி பண்ண பாக்குற? இடது காலால எட்டி உதைச்சனா கட்டில் இடுக்கல போய் மாட்டிக்கிடுவேன். ஓடிரு. பாத்தீங்களா? வாங்க நம்ம பெரிய டாக்டர் கிட்ட போவோம். வாங்க பெரிய டாக்டர். இருடா உன்னை பாத்துக்கிறேன். இரு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர் ராம். யூ ஆர் வெல்கம். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வை லேட்? என்ன மன்னிக்கணும். நேத்தே வர்றதுக்கு எல்லா ஏற்பாட்டும் செஞ்சிருந்தேனா. ஆனா திடீர்னு பட்டணத்துல இருந்த எங்க ப்ரொஃபசர் தஸ்தூர் நூதனமா ஒரு கண் ஆபரேஷன் பண்ண போறேன், அதுக்கு நீ உதவியா இருந்துட்டு போன்னு அன்பு கட்டளை போட்டாரு. தட்ட முடியல, தங்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி டாக்டர். நோனோ, ஏன் அப்படி சொல்றீங்க? கண்ணறுவை சிகிச்சையில நிபுணர்னு பேர் வாங்கியிருக்கிற நீங்க இந்த சின்ன ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு சேவை செய்ய வந்ததுக்கு நாங்கள்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனிவே we are lucky. மீட் மிஸ்டர் ஜான். இந்த ஆஸ்பத்திரிக்கே செல்ல பிள்ளை. ஜானுக்கும் எனக்கும் ஒரு புதுமையான சந்திப்பு ஏற்பட்டது. ஓ அப்படியா? வரீங்களா? ஆஸ்பத்திரியை சுத்தி பார்த்துட்டு வரலாம். டாக்டர். டாக்டர் ரோசி சிஸ்டர், சீதா சிஸ்டர், எல்லாரும் வாங்க. சீக்கிரமா பச்சி தலகாணி வர எல்லாத்தையும் மாத்துங்க. புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காரு. 6 அடி உயரம். பாக்க ஆளாவது மாதிரி இருக்காரு. ரவுண்ட்ஸ் வராரு. சீக்கிரம். புதுசா டாக்டர் வர்றாரா? வரட்டும்டா. நான் ஒரு மகஜரை கொடுக்கறேன். 6 மாசமா இங்க இருக்கிறேன். வேற வேலைக்கு மருந்து கொடுக்கறது இல்ல. நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் சொல்றோம். உங்களுக்கு பெருசா 7 ஆபரேஷன் தேவைப்படுதுன்னு. போலீஸ் மாமா, இத கொஞ்சம் திறந்து தரீங்களா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. குடுப்பா, தரேன். என்னப்பா இவ்வளவு டைட்டா முடி இருக்கு? வர மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு. வயிற்றால வயிற்று கிழிச்சிடுவேன். Don't move. Come on, take him away. ஜான் இந்த ஆஸ்பத்திரியோட செல்ல புள்ளன்னு டாக்டர் ஜோசப் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. பெண்ணா இருந்தும் தன் உயிரை பெருசா கருதாம ஒரு கொலையாளியோட போராடி இந்த ஆஸ்பத்திரியோட பெருமையை காப்பாத்தின உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அடிட, உதட்டு அடிபட்டு இருக்கு. கையில வேற காயம். கமான் வாங்க. ஆமா, உன் பேர் என்ன? சீதா. ஓ, என் பேர் என்ன தெரியுமா? ராம். ராம் சீதா பேர் ரொம்ப பொருத்தமா இல்ல? நான் யாருன்னு தெரியுமா? புதுசா வந்திருக்கிற டாக்டர்னு ஜான் சொன்னா. டாக்டர், நீங்க செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன் தேவையில்லாம கடன் கப்பின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். ஓகே,
அப்படி நீ கடன் பட்டதா நினைச்சா அதை நீ திருப்பி தர முடியும். அந்த கைதியை பிடிச்சப்போ அவன் கையில இருந்த கத்தி பட்டுடுச்சு. நீ எனக்கு ஒரு கட்டு போட்டா கடன் சரியாயிடும். நான் உனக்கு கட்டு போட்டேன், நீ எனக்கு கட்டு போடுற. பாத்தியா, நம்ம 2 பேரும் ஒரு கட்டுக்குள்ள ஆயிட்டோம். We are in bondage. Sorry, bandage. என் வேண்டுதல்ல ஒரு பகுதி ஆண்டவன் நிறைவேத்திட்டான். சொந்த ஊருக்கே வேலைக்கு வந்துட்டேன். இனி நடக்க வேண்டியதும் காலாகாலத்தில் நடந்துட்டா. என்னப்பா இது, கையில கட்டோட வந்திருக்க? நீ என் கழுத்துல ஏதாச்சும் கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுற, நான் என் கையில கட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஒண்ணு இல்லம்மா, நான் வேலையில சேர்ந்திருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஜானன் ஒரு அநாத பையன் வளர்றான். அவன் அப்படி சொல்றத எனக்கு பாவமா படுது. ஆனா ஹாஸ்பிட்டல் அவன் எல்லாருக்குமே செல்ல பிள்ளை. வைத்தியத்துக்கு அட்மிட் ஆயிருந்த கைதி ஒருத்தன் போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு தப்பி ஓடுறதுக்காக பணையமா ஜானை தூக்கிட்டான். ஐயோ, அப்புறம் உங்க புள்ள பெரிய ஹீரோ இல்லையா, அவனை புடிச்சு ஜானை காப்பாத்து வேலையில சேர்றன்னைக்கே பெரிய சூரப்புலின்னு பேர் வாங்கிட்டேன். என்னடா இது? ஏன்பா காயம் ரொம்ப பெருசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏம்மா, நான் பசி பசிங்கிற நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கியே. கோச்சுக்காதப்பா. ஏன்பா, நீ கோச்சுக்கலனா நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லட்டுமா? ஏம்மா, ஏன் கோவம் ஒரு கோவமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒருத்தையே எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? எனக்கும் வயசாயிடுச்சுல்ல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் நினைக்கிற மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு வந்துட்டா என் பொறுப்பும் தீர்ந்துடும். வரவகிட்ட கரண்டியை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு பேரனை கொஞ்சம் போயிடுவேன். என்னப்பா நான் சொன்னதுல என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பேராசை கூடாதம்மா. பேராசியா? என்னப்பா சொல்ற? பின் என்னம்மா, மருமக வர்றப்போ கூடவே பேரனும் வந்துடுவானா? முதல்ல ஒரு நல்ல வேலையாளா பாருப்பா. கடை கண்ணிக்கெல்லாம் போறதுக்கு நம்மளால முடியாது. அம்மா, கடைக்கு நான் போறேன். கிடைச்சா கன்னியும் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா,